Hi friends, welcome to Maha's Lifestyle and Cooking. Hi. இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்னா கோவக்காய் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் கோவக்காய் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டா. வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம், சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா என் ஹஸ்பண்ட் தான் சமைக்க போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறாங்க. எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ண கோவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் இதோட டேஸ்ட்டே இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அளவுக்கு இப்போ வதங்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும், கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி செய்கிறோம். அப்போ தான் இந்த கோவக்காய்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எங்கள் ஒய்ஃபு சொல்லி கொடுத்த மாதிரி நான் சமைச்சிட்டேன். இதே மாதிரி ஃப்ரீ டைமில் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.